Okay, 12th standard, chapter 2, illustration 14 பார்க்குறோம். From the following details, calculate the printing and stationery to be debited to income and expenditure account for the year ended 31st March 2018. அதோட டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டை எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இதில் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா, அமௌண்ட் பெய்டு ஃபார் ஸ்டேஷ்னரி டியூரிங் 2017 to 18 கொடுத்துருக்காங்க 1500. ஸ்டாக் ஆஃப் ஸ்டேஷ்னரி ஆன் 1st April 2017 300. ஸ்டாக் ஆஃப் ஸ்டேஷ்னரி ஆன் 31st March 2018 200. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த ஸ்டாக் வந்து எங்கே போடுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டில் எக்ஸ்பெண்டிச்சர் சைடு போட போகிறோம். ஸோ ஹெட்டிங் போட்டுக்கோங்க, இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் ஃபார் த இயர் ended 31st March 2018 போட்டுட்டு டெபிட் கிரெடிட் போட்டுட்டு எக்ஸ்பெண்டிச்சர் சைடு நம்ம போட போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஓப்பனிங் ஸ்டாக்கு எவ்வளோ, இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறது வந்து ஸ்டேஷ்னரி எவ்வளோ கன்சியூம் பண்ணியிருக்கோம் அப்படின்றது கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தா, உங்கள் சம்மில் கொடுத்துருக்குற ஓப்பனிங் ஸ்டாக்கு 300 இருக்கு இல்லையா, 1st April 2017 உள்ள ஓப்பனிங் ஸ்டாக் எழுதிக்கிறோம். அதோட பர்ச்சேசஸ் எவ்வளோ பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத எடுத்து எழுதுகிறோம். அது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1500. இது ரெண்டையும் ஆட் பண்ணால் உனக்கு 1800 கிடைக்குமா. அதுலேருந்து க்ளோசிங் ஸ்டாக்கு அந்த இயர் எண்டில் நம்மகிட்ட எவ்வளோ இருக்குது ஸ்டாக் அப்படிங்கிறத லெஸ் பண்ணி பார்த்தோன்னா எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஸ்டேஷ்னரி நம்ம கன்சியூம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ 1800 minus 200 அப்படின்னா உனக்கு பேலன்ஸ் 1600 வருது. இது வந்து உங்களோட இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டில் வரும், எக்ஸ்பெண்டிச்சர் சைடில். நெக்ஸ்ட்டு இது வந்து ஹவ் வில் இட் அப்பியர் இன் த பேலன்ஸ் ஷீட்னு கேட்டிருக்காங்க. ஓகே, அப்போ வந்து பேலன்ஸ் ஷீட்டில் என்ன போடணும் அப்படின்னா, க்ளோசிங் ஸ்டாக் மட்டும் நம்ம பேலன்ஸ் ஷீட்டில் அசட் சைடு எடுத்து எழுதுவோம். ஓகே, பேலன்ஸ் ஷீட் போட்டுக்கோங்க. as on 31st March 2018 liabilities அசட் எழுதிக்கிறோம். அசட் சைடில் ஸ்டாக் ஆஃப் ஸ்டேஷ்னரி அப்படின்ட்டு நம்ம சம்மில் கொடுத்துருக்குற க்ளோசிங் ஸ்டாக்கு, ஸ்டேஷ்னரியோட க்ளோசிங் ஸ்டாக் 200 எழுதுகிறோம். ஓகேவா, புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.